கர்த்தருக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கும் நாம் தேவனுடைய வசனத்தை ஆராய்ந்து பார்ப்பது நமக்கு கொடுக்கப்பட்ட ஸ்லாக்கியம். இந்த கஷ்டமான நாட்களிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். தேவ வசனம் நமக்கு ஆறுதலையும் தேறுதலையும் விசுவாசத்தையும் கொடுக்கிறதா இருக்கிறது. இன்றைக்கு தெரிந்து கொண்ட பாகம் ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம், அங்கே 21ஆம் வசனத்திலிருந்து 33ஆம் வசனம் வரைக்கும் நான் வாசிக்கிறேன். உங்களுடைய வேதாகமத்தை திறந்து கவனிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் துவங்கி 33ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன். நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்திருக்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்போது அந்த புருஷர் அவ்விடம் விட்டு சோதோமை நோக்கி போனார்கள். ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அப்போது ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, துன்மார்க்கனோடே நீதிமானையும் அழிப்பீரோ? பட்டணத்துக்குள் ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அழிப்பீரோ? துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக. நீதிமானையும் துன்மார்க்கனையும் சமமாய் நடப்பித்து உமக்கு தூரமாய் இருப்பதாக. சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றார். அதற்கு கர்த்தர், நான் சோதோமில் 50 நீதிமான்களை கண்டால் அவர்கள் நிமித்தம் அந்த ஸ்தலத்தை முழுவதையும் ரட்சிப்பேன் என்றார். அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிறேன். உமது அடியேன் ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஒருவேளை 50 நீதிமான்களுக்கு 5 பேர் குறைந்திருப்பார்கள். அந்த 5 பேர் நிமித்தம் பட்டணம் முழுவதையும் அழிப்பீரோ என்றார். அதற்கு அவர், நான் 45 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அவன் பின்னும் அவரோடு பேசி, 40 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், 40 நீதிமான்கள் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், நான் இன்னும் பேசுகிறேன், ஆண்டவருக்கு கோபம் வராமல் இருப்பதாக. 30 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றான். அதற்கு அவர், நான் 30 நீதிமான்களை அங்கே கண்டால் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுதும் அவன், இதோ ஆண்டவரே, பேச துணிந்தேன், 20 நீதிமான்கள் அங்கே கண்டாலோ என்றான். அதற்கு அவர், 20 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். அப்பொழுது அவன், ஆண்டவருக்கு கோபம் வராதிருப்பதாக, நான் இன்னும் இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், 10 நீதிமான்கள் அங்கே காணப்பட்டாலோ என்றார். அதற்கு அவர், 10 நீதிமான்களின் நிமித்தம் அதை அழிப்பதில்லை என்றார். கர்த்தர் ஆபிரகாமோடு பேசி முடிந்த பின்பு போய்விட்டார். ஆபிரகாமும் தன்னுடைய இடத்திற்கு திரும்பி போனான். ஜீவனுள்ள தேவன் தாமே இந்த திருவசனத்தை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. வேதாகமத்திலே ஜெபம் ஒரு முக்கியமாக நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஜெபமும் வேதமும் இணைந்து போகிறதா இருக்கிறது. ஆகவே இங்கு ஆபிரகாம் எப்படி ஜெபம் பண்ணான்? ஆகவே மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். வேதாகமத்திலே அநேக மன்றாட்டு ஜெபங்களை ஏறெடுத்திருக்கிறார்கள். ப்ரேயர் ஆஃப் இன்டர்செஷன். ஆகவே இந்த மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஜெபம் முக்கியமான ஜெபமாக இருக்கிறது. பவுல் ஜெபத்தை குறித்து எழுதும்போது 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம், அங்கே பவுல் அடியார் எழுதும்போது
பலவித பிரார்த்தனையை குறித்து, ஜெபங்களை குறித்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். கவனமாய் கேட்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களை வாசிக்கிறேன். நான் பிரதானமாய் சொல்லுகிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜெபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலகமில்லாமல் அமைதியுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். இங்கே வாசித்த இந்த திருமறை பகுதியிலே இங்கே பார்க்கும்போது எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்கள் என்று சொல்லும்போது ஒரு தேவைப்பட்ட அவசரமான காரியத்திற்கு செய்வது விண்ணப்பம். ஜெபங்கள் என்ற வார்த்தை சொல்லும்போது ஆராதனை, வேண்டுதல், ஜெபம் இவைகள் எல்லாம் கலந்திருக்கிறது. பிறகு அங்கே வாசிக்கிறோம், வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். வேண்டுதல் என்றால் மற்றவர்களை குறித்து ஜெபிக்கிற ஜெபம் வேண்டுதல், பரிந்து பேசுகிற ஜெபம். ஆகவே வேதத்திலே அநேகர் பரிந்து பேசினார்கள். யோபு தன்னுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபம் பண்ணினார். அவன் சிறையிருப்பை தேவன் மாற்றினார் என்று யோபு 42:10 வாசிக்கிறோம். நெகேமியா தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணினான். தானியேல் தன்னுடைய ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணினான். ஆகவே ஆண்டவர் நம்மை ஒரு ஜெப வீரர்களாய் மாற வேண்டும், ஜெபத்தில் அதிக நேரம் கழிக்க வேண்டும், ஜெபிக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். உதாரணமாக மோசே ஒரு அருமையான வேண்டுதல் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக செய்தார். சங்கீதம் 106ஆம் அதிகாரம் அங்கே பார்க்கும்போது 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் அவர்களை நாசம் பண்ணுவேன் என்றார். அப்பொழுது அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மோசே அவர்களை அவர் அழிக்காதபடிக்கு அவருடைய உக்கிரத்தை ஆற்றும் பொருட்டு அவருக்கு முன்பாக திறப்பின் வாயிலிலே நின்றான். தேவனுடைய உக்கிர கோபத்தை அணைத்து போடும்படி, தேவ ஜனங்களை காப்பாற்றும்படி அவன் மன்றாட்டு ஜெப இன்டர்செசரி பிரேயரை ஏறெடுக்கிறார். ஆகவே நாம் வாசித்த ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் அவன் ஆபிரகாம் அங்கே பார்க்கிறோம், முக்கியமாக தேவனுடைய சன்னதியிலே நின்று கொண்டிருக்கிறான். அங்கே பார்க்கிறோம் 22ஆம் வசனம், ஆபிரகாமோ பின்னும் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அந்த 18ஆம் அதிகாரம் பார்க்கும்போது அவனுடைய வீட்டுக்கு 3 விருந்தாளிகள் வந்தார்கள். விருந்தாளிகளுக்கு அருமையான உணவை பராமரித்து ஆதரித்து, அவனுக்கு வயதான காலத்திலே அவனுக்கு கொஞ்சம் இளைப்பாற வேண்டுதல் என்ற எண்ணம் இருந்தாலும் இங்கே பார்க்கிறோம், அவன் தேவனுடைய கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். அவன் தியாகமாக கர்த்தருடைய சந்நிதியிலே அது நின்று கொண்டிருந்தான். 2வதாக அங்கே பார்க்கிறோம் 23ஆம் வசனத்தில் ஆபிரகாம் சமீபமாய் சேர்ந்து, ஆகவே நின்று கொண்டிருந்தான், சமீபமாய் சேர்ந்தான். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை. He stood before the Lord, he came near to God. ஆகவே ஆண்டவரிடத்தில் நம் யாக்கோப்பு 4ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், கர்த்தரிடத்தில் சேருங்கள், அப்போது கர்த்தர் உங்களிடத்தில் சேருவார். ஆகவே இங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் மற்றவர்களுக்காக பரிந்து பேசுகிற ஒரு ஊழியத்தை செய்தார். நாமும் கூட நம்முடைய தேசத்திற்காகவும், ஆகவே இந்த கஷ்டமான காலத்திலே அநேகர் பாடுகளின் வழியாக, நோய்களின் வழியாக, கஷ்டத்தின் வழியாக, துன்பத்தின் வழியாக, பொருளாதார நெருக்கடியின் வழியாக போய்கொண்டு இருக்கும் வேளையிலே நாமும் கூட மற்றவர்களுக்காக பரிந்துரை செய்ய வேண்டும், ஜெபம் பண்ண வேண்டும், திறப்பின் வாயிலே நிற்க வேண்டும். இங்கே பார்க்கும்போது ஆபிரகாம் அங்கே சோதேம் கொமரா பட்டணத்தில் இருக்கக்கூடிய லோத்துவின் குடும்பத்திற்காக ஜெபம் பண்ணினான். ஆபிரகாம் லோத்துக்கு அநேக நன்மைகளை செய்தார். முதலாவதாக நாம் பார்க்கிறோம்,
ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். அங்கு பார்க்கும்போது ஆபிரகாமுடைய வேலைக்காரர்களுக்கும் அங்கே லோத்தினுடைய வேலைக்காரர்களுக்கும் பிரச்சனை, சண்டை, லேபர் ப்ராப்ளம் வந்துவிட்டது. அப்போது ஆபிரகாம் லோத்தை நோக்கி என்ன சொல்கிறார்? 13:8 வாசிக்கிறேன். ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மெய்ப்பருக்கும் உன் மெய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர். ஆகவே இங்கே பார்க்கிறோம், விட்டு கொடுக்கிற மனப்பான்மையை பார்க்கிறோம். ஆகவே நாம் சகோதரர்கள், நாம் சண்டை போடக்கூடாது. ஆகவே நீ பிரிந்து போனால் போகலாம் என்று முதலாவது அந்த எண்ணிக்கை அவர் தெரிந்து கொள்ளுதலை விட்டு விடுகிறான். அப்போது அது என்ன எடுத்து காண்பிக்கிறது? அவன் மூத்த சகோதரனாக இருந்த போதிலும் இளைய சகோதரனுக்கு விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உடையவனாக இருந்தான். ஆகவே லோத்துக்கு அந்த முதல் சாய்ஸை கொடுத்து அவன் எங்கே போகிறானோ போகட்டும் என்று விட்டு கொடுத்தான். இது முதலாவது காரியம். ரெண்டாவது, அவன் என்ன செய்தான் என்று படிக்கும்போது ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், ரெண்டாவது தடவை நாம் ஆபிரகாம் லோத்துக்கு எப்படி உதவி செய்கிறான். இங்கே முதலாவது அவனை தன்னை விட்டு பிரிந்து போகும்போது அவனுக்கு தெரிந்தெடுத்து கொள்ளுகிற தீர்மானத்தை முதலாவது அவனுக்கு கொடுத்தார். ரெண்டாவதாக நீ ஆதியாகமம் 14:14 வாசிக்கிறேன். தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது அவன் தன் வீட்டிலே பிறந்த கைப்படிந்தவர்களாகிய 318 ஆட்களும் ஆயுதம் தரிப்பித்து தான் என்னும் ஊர் மட்டும் அவர்களை தொடர்ந்து. இங்கே வாசித்த இந்த பகுதியிலே லோத்தும் அவனுடைய உடைமைகளையும் அவனுடைய குடும்பத்தையும் அந்த 5 ராஜாக்கள் கைதிகளாக கொண்டு போய்விட்டார்கள். இப்போது ஒரு எபிரேயன், தப்பி ஓடின ஒரு எபிரேயன் ஆபிரகாமுக்கு சொல்லுகிறதை நாம் கவனிக்கிறோம். ஆபிரகாம் கேள்விப்பட்ட போது இந்த லோத்துக்கு இப்படித்தான் நடக்க வேண்டும், அவன் செய்த தீர்மானத்திற்கு இன்னும் அவனுக்கு அதிகமாய் நடக்க வேண்டும் என்று யோசிக்காமல் அவன் என்ன செய்கிறான்? தன் சகோதரன் இக்கட்டான சூழ்நிலையிலே, கஷ்டமான சூழ்நிலையிலே இருக்கிறான் என்பதை உணர்ந்து தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை அவனுக்கு மனதிலே ஒரு பாரம் வந்து 318 பேரை கொண்டு போய் அங்கே ஒரு யுத்தத்தை நடத்தி யுத்தத்திலே அவனை மீட்டு கொண்டு சிறைப்பிடித்து போன இடத்திலிருந்து மறுபடியும் கொண்டு வருகிறான். இது அவன் எப்படி அன்பு கூர்ந்தான், அவன் மேல் எப்படி கரிசனை உடையவனாக இருக்கிறான் என்று தெரியப்படுத்துகிறது. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், இங்கே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் அந்த சோதம் கொமரா பட்டணத்தை அழிக்கும்போது அந்த பட்டணத்தின் அழிவிலிருந்து லோத்து காக்கும்படி ஒரு மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். இந்த 3 காரியங்களை நாம் ஞாபகத்தில் வைத்து கொண்டு ஆபிரகாம் எப்படி உள்ளம் படைத்தவன் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அவன் என்ன செய்தான், எப்படி விண்ணப்பம் செய்தான் என்பதை நாம் தியானிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். ஆகவே அங்கே ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன சொல்லுகிறார் பாருங்க. 18ஆம் வசனம், ஆதியாகமம் 18:18 வாசிக்கிறேன். நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ? ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? நான் எதை சோதம் கொமராக்காக செய்ய போகிறேனோ அதை ஆபிரகாமுக்கு நான் மறைக்க மாட்டேன். ஏனென்றால் ஆபிரகாம் தேவனுடைய நண்பன். ஆகவே ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக தேவன் தன் நண்பனிடம் பகிர்ந்து கொள்கிறவராய் இருக்கிறார். அது என்ன எடுத்து காண்பிக்கிறது? ஆபிரகாமும் தேவனும் மிகவும் ஒரு நெருங்கிய ஐக்கியத்தில் உறவில் இருக்கிறோம். ஜெபம் என்றும் சொல்லும்போது நாம் ஆண்டவரோடு ஐக்கியப்படுகிறோம். இன்டிமசி வித் காட். நான் ஆபிரகாமுக்கு செய்ய போகிறதை மறைப்பேனோ? ஆகவே ஆண்டவர் அவர் சர்வ வல்லமை உள்ள தேவன். அவர் சொல்ல வேண்டும், ஒரு மனிதனுக்கு சொல்லி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் தேவனுடைய உள்ளம்
ஆபிரகாமிடத்திலே தான் செய்ய போகிறதை மறைக்காமல் சொல்கிறார். பாருங்கள், உதாரணமாக சங்கீதம் 25ஆம் அதிகாரத்திலே ஒரு அருமையான வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரர்களுக்கு அவர் நடக்கிற காரியத்தை தெரியப்படுத்துகிறார். சங்கீதம் 25ஆம் அதிகாரத்தை வாசிக்கிறேன். அங்கே ஒரு அருமையான வசனம் வாசிக்கிறேன். ஆண்டவர் ஊழியக்காரர்களுக்கு மறைக்காமல் பாருங்க, 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 12ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் எவனோ அவனுக்கு தாம் தெரிந்து கொள்ளும் வழியை போதிப்பார். 14ஆம் வசனம், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது, அவர்களுக்கு தம்முடைய உடன்படிக்கை தெரியப்படுத்துவார். ஆகவே இதன் அடிப்படையிலே தேவனுக்கு ஆபிரகாம் பயந்ததினால் அங்கே தேவன் அவனுக்கு வெளிப்படுத்துகிறார். ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ. ஆகவே முதலாவது ஆபிரகாம் ஒரு இன்டிமசி வித் காட், ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவு இருக்கிறது. பிரியமானவர் சகோதர சகோதரிகளே, நம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்க வேண்டும். நம்முடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் பரிசுத்த ஆவியோடும் நெருங்கிய ஐக்கியம் இருக்க வேண்டியவர்களாய் இருக்கிறோம். 3 தடவை வேதாகமத்திலே ஆபிரகாமை குறித்து அவன் ஆண்டவருடைய சிநேகிதன் எனப்பட்டான். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது அங்கே யோசபாத் என்ற ஒரு அரசன் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். எங்கள் தேவனாகிய நீர் உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு முன்பாக இந்த தேசத்து குடிகளை துரத்திவிட்டு இதை உம்முடைய சிநேகிதனாகிய ஆபிரகாமுடைய சந்ததிக்கு என்றென்றைக்கும் என்று கொடுக்கவில்லையா? ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். 2வதாக நாம் வாசிக்கும் போது ஏசாயாவின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 41:8 வாசிக்கிறேன். அங்கே வாசிக்கும் போது, என் தாசனாகிய இஸ்ரவேலே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, என் சிநேகிதனான ஆபிரகாமின் சந்ததி. இது 2வது தடை நாம் வாசிக்கிறோம். 3வது தடை யாக்கோப்பின் நிருபம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோப்பின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யாக்கோப்பு 2:23. அப்படியே ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்கிற வேத வாக்கியம் நிறைவேற்று, அவன் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். இந்த 3 இடங்களிலும் ஆபிரகாமை குறித்து ஒரு வார்த்தை சொல்லப்படுகிறது, இஸ் அ ஃப்ரெண்ட் ஆஃப் காட். அதனால தான் தேவன் ஆபிரகாமுக்கு மறைக்காமல் அவர் சொன்னதை பார்க்கிறோம். இட் இஸ் எ இன்டிமசி வித் காட். ப்ரேயர் இஸ் எ இன்டிமசி வித் காட். நாம் எவ்வளவு தூரம் ஆண்டவரோடு பேசுகிறோம். அவன் பேச துணிந்தான், பேசினான். ஆகவே ஜெபம் என்று சொல்லும்போது தேவனோடு உறவாடுகிற காரியத்தை குறிக்கிறதா இருக்கிறது. க்ளோஸ் ரிலேஷன்ஷிப். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களை பார்த்து அவர்களை என்ன சொன்னார் என்று வாசிக்கும்போது, யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். நான் உங்களை சிநேகிதர் என்றேன். ஐ கால் யூ அஸ் ஃப்ரெண்ட். ஆகவே நாம் தேவனுடைய நண்பர்களாக இருக்க வேண்டும். அவருடைய மனதை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய இருதயத்தை புரிந்து கொள்ள வேண்டும், அவருடைய பாரத்தை புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஒரு இன்டிமசி இருக்க வேண்டும், ஒரு நெருங்கிய உறவு. 2வதாக ஆபிரகாம் ஜீவியத்தில் நாம் பார்க்கும்போது அங்கே வாசித்த பகுதியிலே ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் ஆபிரகாமை குறித்து ஆண்டவர் ஒரு நல்ல சாட்சியை சொல்லுகிறார். அவர் என்ன சொல்கிறார்? 19ஆம் வசனத்திலே, கர்த்தர்
ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதி நியாயத்தை செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடுவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன். ஐ நோ ஆபிரகாம். ஆபிரகாமை தேவன் அறிந்திருந்தார். அவனுக்கு பிள்ளைகள் இல்லை, ஆனாலும் அவன் வீட்டிலே பிறந்த பிள்ளைகள், அவனுடைய வேலைக்காரன் பிள்ளைகள் தேவனுடைய வழிகளை போதித்தான், தேவனுடைய வழிகளை கற்றுக்கொண்டான், தேவனுக்கு பயந்து நடக்கும்படி சொல்லி கொடுத்தான். ஆபிரகாமை குறித்த ஆண்டவர் தன்னுடைய வீட்டாருக்கு, அவனுடைய வீட்டில் உள்ள வேலை செய்கிறவர்களுக்கும் அவருடைய பிள்ளைகளுக்கும் இந்த காரியங்களை நியாயத்தையும் நீதியும் கற்றுக் கொடுத்தான். அதனால தான் 24ஆம் அதிகாரத்திற்கு வரும்போது ஒரு வேலைக்காரனை அங்கே ஈசாக்குக்கு பெண் பார்க்கும்படியாக அனுப்புகிறான். அந்த வேலைக்காரன் எப்படி ஜெபித்தான், எப்படி ஆண்டவரை துதித்தான் என்றெல்லாம் பார்க்கிறோம். யாரிடமிருந்து கற்றுக்கொண்டான்? அவன் தன் எஜமானிடத்திலே கற்றுக்கொண்டான். ஆகவே ஆபிரகாமுக்கு இரண்டாவது, அவன் ஒரு யதார்த்தம் உள்ள ஒருமைப்பாட்டுள்ள இருதயத்தை உடையவனாயிருந்தான். He had an intimacy with God. He had an integrity with God. ஆகவே நம்முடைய மனது இரு பிரிவினையாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே என் இருதயத்தை ஒருமுகப்படுத்தும் என்று சங்கீதக்காரன் ஜெபித்தது போல, we need a integrity, a life before God. ஆண்டவர், நான் ஆபிரகாம் அவன் செய்வான் என்று அறிந்திருக்கிறேன். So it shows Abraham's integrity. மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம், அங்கே என்ன சொல்கிறார்? அவன் தன் வீட்டாருக்கு போதிப்பது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவருடைய கற்பனை கை கொள்ள வேண்டும் என்று 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் சொல்கிறது. அதை வாசிக்கிறேன், கவனமாக கேளுங்கள். 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக்கொள்கிறோம். பெற்றுக்கொள்வதற்கு காரணம் என்ன? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடினால். ஆபிரகாம் பிரியமானவைகளை ஆண்டவருக்கு முன்பாக செய்தபடியால் அவனுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. நாமும் ஆண்டவருக்கு பிரியமாய் நடந்து கொள்ள வேண்டும். அங்கே மூன்றாவதாக அங்கே பார்க்கிறோம், ஆபிரகாமில் ஒரு விசுவாசம் இருந்தது. எளிமையான விசுவாசம், உறுதியான விசுவாசம், ஊக்கமான விசுவாசம் அவனுக்குள் இருந்தது. முதலாவது இன்டிமசி வித் காட், இன்டிகிரிட்டி ஆஃப் ஹார்ட், அண்ட் மூன்றாவது இம்ப்ளிசிட்டி ஆஃப் ஃபேத். அவனுக்குள்ளே யதார்த்தமான உண்மையான ஒரு விசுவாசம் இருந்தது. 18ஆம் அதிகாரம் ஆதியாகமம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். துன்மார்க்கனோடே நீதிமானையும் சங்கரிப்பது உமக்கு தூரமாய் இருப்பதாக, நீதிமானையும் துன்மார்க்கனும் சமமாய் நடப்பித்து உமக்கு தூரமாய் இருப்பதாக, சர்வலோக நியாயாதிபதி நீதி செய்யாதிருப்பாரோ என்றான். இங்கே தேவனுடைய குணத்தை அவன் அறிந்திருக்கிறான். தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. இங்கே பார்க்கிறோம், சோதம் மக்கள் அவருடைய பாவம் எங்கே எப்படி இருக்கிறது என்றால் 20ஆம் வசனத்தில், பின்பு கர்த்தர் சோதம் குமராவின் கூக்குரல் பெரியதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடியதாய் இருப்பதினாலும். ஆகவே தேவன் சர்வலோக நியாயாதிபதியாக அங்கு தீர்ப்பு செய்ய வேண்டும். அவர் செய்கிறது சரி. ஆனாலும் ஆபிரகாம் நீதிமானை அவர்களோடு கூட ஏன் அழிக்க வேண்டும் என்று மன்றாடுகிறான். ஆகவே அங்கே பார்க்கிறோம், அவன் ஆண்டவரிடத்திலே விசுவாசம் வைக்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே அவர் சர்வ லோகத்தின் நியாயாதிபதி. அவர் கண்டிப்பாக நியாயம் செய்வார். அவனுடைய நம்பிக்கை ஆண்டவர் பேரில் இருந்தது. உதாரணமாக அப்போஸ்தலனாகிய பவுல், அவருடைய வாழ்க்கையில் நாம் கவனிக்கும் போது, அவர் ஒரு கப்பல் பிரயாணத்தில் வரும்போது அவர் பல சூழ்நிலைகள், பல காரியங்கள் நடந்தது. ஆனால் அவருடைய விசுவாசம் எப்படி இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போஸ்தலர் 27ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், ஆனபடினால் மனுஷரே திடமனதாயிருங்கள்,
எனக்கு சொல்லப்பட்ட பிரகாரமே நடக்கும் என்று தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். தேவனிடத்தில் நம்பிக்கையாயிருக்கிறேன். ஆபிரகாம் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தான். அங்கே பார்க்கும்போது பவுலும் தேவனிடத்தில் நம்பிக்கை வைத்தவராய் இருந்தார். ஆகவே மூன்றாவது, அவர்கள் எளிமையான விசுவாசத்தை கர்த்தர் மேலே வைத்தார்கள். கடைசியாக நான்காவதாக, அவன் செய்த ஜெபம் விடாப்பிடியான ஜெபம். ஆகவே கர்த்தருடைய இருதயத்தை தொடக்கூடிய விதத்தில் விடாப்பிடியாக அவன் ஜெபிக்கிறான். பர்சிஸ்டன்ட் ப்ரேயர். ஆகவே அவன் மிகவும் கர்த்தரிடத்தில் போராடி ஜெபிக்கிறான். எப்படி ஜெபம் செய்கிறான் என்றால், அங்கே வாசிக்கிறோம், அங்கே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருந்தால் நீ அழிப்பீரோ, ஒருவேளை 5 பேர் குறைந்திருப்போம், அதாவது 45 பேர் இருந்தால் அழிப்பீரோ, பிறகு 45 40 பேர் இருந்தால் அழிப்பீரோ, பிறகு 30 பேர் இருந்தால் அழிப்பீரோ, பிறகு அங்கே பார்க்கிறோம் 20 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ, அங்கே பார்க்கிறோம் 32ஆம் வசனம் 10 நீதிமான்கள் இருந்தால் அழிப்பீரோ. ஆகவே 50 10 வரைக்கும் போராடி விடாமுயற்சியோடு ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறான். பாருங்க, அவன் எவ்வளோ தாழ்மை உள்ளவனாக ஜெபித்தான் என்று பார்க்கும்போது அவன் என்ன சொல்லுகிறான், அங்கே 27ஆம் வசனம், அப்பொழுது ஆபிரகாம் பிரதியுத்தரமாக, இதோ தூளும் சாம்பலுமாய் இருக்கிற அடியை ஆண்டவரோடு பேச துணிந்தேன். ஆகவே அவனுடைய தாழ்மை, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், ஆண்டவரிடத்தில் நான் பேச முடியாது, இருந்தாலும் ஒரு தடவை நான் பேச துணிகிறேன் என்று சொல்கிறான். ஆகவே பிறகு அவன் என்ன சொல்லுகிறான் அப்படியே பார்ப்போம் என்றால், ஆகவே இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன், இந்த ஒரு விசை மாத்திரம் பேசுகிறேன். அவனுடைய வாழ்க்கையிலே பாரத்தோடு ஒரு மிகுந்த தாழ்மையோடு அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் கூட நாம் இப்படி ஜெபிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. அதனால்தான் யாக்கோப்பு 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது. யாக்கோப்பின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். தயவுசெய்து கவனிக்கும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன். யாக்கோப்பின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. நீங்கள் நானும் இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவருடைய சோதவின் நாட்களிலே, நோவாவின் நாட்களிலே, லோத்தின் நாட்களிலே நடந்தது போல நடக்கும் என்று சொல்லியிருக்கிறார். நாம் எப்படி ஜெபிக்கிறோம். ஆகவே இந்த 3 காரியங்களை, இன்டிமசி வித் காட், ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய தொடர்பு, இன்டிகிரிட்டி ஆஃப் ஹிஸ் லைஃப் பிஃபோர் காட். ஆபிரகாம் யதார்த்தமான ஒரு வாழ்க்கை ஆண்டவரின் முன்னணியிலே வாழ்ந்தார். 3வது, அங்கே பார்க்கிறோம், அவன் ஆண்டவரிடத்தில் விடாப்பிடியாக ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். அதனால தான் ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் அங்கே வாசிக்கும் போது அங்கே இந்த அருமையான வசனத்தை வாசிக்கிறோம். ஆதியாகமம் 19:29, தேவன் அந்த சமபூமியின் பட்டணங்களை அழிக்கும்போது தேவன் ஆபிரகாமை நினைத்து லோத்து குடியிருந்த பட்டணங்களை தாம் கவிழ்த்து போடுகையில் லோத்தை அந்த அழிவின் நடுவிலிருந்து தப்பி போகும்படி அனுப்பிவிட்டார். ஒரு ஜெபம் என்ன செய்கிறது? நீதிமான் செய்கிற ஜெபம் அநேகரை தப்பி ஓடும்படியாக செய்கிறது. ஆகவே அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் எல்லாரும் ஆகவே ஏதோ ஒரு கொஞ்ச நேரம் ஜெபம் செய்து விட்டு விடுகிறோம். அந்த சரியான ஜெப பழக்கம் இல்லை. இந்த லாக்டவுன் பீரியடில் அதிகமாக ஜெபம் பண்ணுவோம், போராடி ஜெபிப்போம். ஆண்டவர் உதவி செய்வார். ஆண்டவர் ஜெபத்தை, ஆபிரகாமின் ஜெபத்தை கேட்ட தேவன், யாக்கோப்பின் ஜெபத்தை கேட்ட தேவன், ஈசாக்கின் ஜெபத்தை கேட்ட தேவன் நம்முடைய ஜெபத்தை கேட்க வல்லவராய் இருக்கிறார். ஆகவே ஆபிரகாமை போல ஒரு மன்றாட்டு ஜெபத்தை நாம் ஏறெடுப்போம். ஆகவே மன்றாட்டு ஜெபம், இன்டர்செசரி பிரேயரை நாம் எடுக்க தேவன் உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம்.
பரலோக பிதாவே, இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஆண்டவரே, வேதாகமத்திலே ஆண்டவரே மன்றாட்டு ஜெபத்தை ஏறெடுத்த எத்தனையோ நீதிமான்கள் இருக்கிறார்கள். ஆனால் ஆபிரகாம் ஆண்டவரே ஆதியாகமத்தில் படிக்கும்போது ஆபிரகாம் எப்படி தேவனுடைய சிநேகிதனாக எண்ணப்பட்டால் ஆண்டவரோடு ஒரு நெருங்கிய உறவு இருந்தது. ரெண்டாவதாக அவனுக்கு ஆண்டவரே தேவன் பேரில் எளிமையான விசுவாசம், தேவன் சொன்னதை செய்ய வல்லவராய் இருக்கிறார் என்று அறிந்தார். ஆண்டவரிடத்திலே அவனுடைய இருதயம் யதார்த்தமாய் இருந்தது. ஆண்டவரே அவன் விடாப்பிடியாக தொடர்ந்து ஜெபம் செய்தான். 50 10 பேர் வரைக்கும் ஜெபம் பண்ணினான். ஆண்டவர் அவனுடைய ஜெபத்தை கேட்டு ஆபிரகாமை நினைத்து லோத்துவையும் அவன் குடும்பத்தையும் தப்பி பிழைக்கும்படி செய்தார். ஆமாண்டவரே, நீதிமான்கள் செய்யும் ஜெபம் மிகவும் பலனுள்ளதாக இருக்கிறது. இந்த கடைசி காலத்தில் எங்கள் ஜெப வாழ்க்கையை நீங்கள் மாற்றி கொடுக்க வேண்டும். ஊக்கமான ஜெபத்தை செய்ய உதவி செய்தல்லோ, ஒருமனப்பாடோடு ஜெபம் செய்ய உதவி செய்தல்லோ. ஆண்டவரே கர்த்தாவே, விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கற்றுக்கொள்ள உதவி செய்தல்லோ. ஆண்டவரே, இதோ சீடர்கள் உம்மிடத்தில் வந்து கேட்டார்கள், ஆண்டவரே எங்களுக்கு ஜெபிக்க கற்றுத்தாரும். மற்ற எந்த காரியங்களை கேட்கவில்லை, ஜெபத்தை கற்றுத்தாரும். இன்றைக்கு நாங்கள் இந்த ஜெபத்தை செய்வதை கற்றுக்கொள்ள எங்களுக்கும் உதவி செய்ய வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தில் கேட்கிற நல்ல பிதாவே, ஆமென்.